வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுவன்பூர் பஞ்சாயத்து நத்தக்காடு கிராமத்தை சேர்ந்த இளவரசன் என்னும் நான் கடந்த 2023ஆம் ஆண்டு மந்திரியுடைய சிவசங்கர் அவருடைய உதவியாளர்கள் என்னிடம் வந்து அணுகினார்கள். கடனாக தருவதாக சொல்லி எனக்கு வட்டி இல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு தருவதாக சொல்லி திட்டக்குடி முருகேசன் என்பவர் வந்து என்னிடம் அணுகி என்னுடைய சொத்தை அபகரிக்கும் நோக்கில் அவர் வந்தார். எனக்கு இது தெரியவில்லை. ஃபர்ஸ்ட் சிட்டக்குடி முருகேசன் வந்து என்கிட்ட எப்படி வந்து பழகிறாருன்னா, நான் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இவர் வந்து மந்திரி வந்து பணம் நிறையா வச்சிருக்காரு, இந்த பணத்தை வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நோக்கத்தில் வராரு. வந்து என்கிட்ட அணுகிறாரு. இது என்னன்னு கேட்டதுக்கு லூயி கதிரவன் வந்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பேசினார். சார், இது மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இது மாதிரி உங்களுக்கு செஞ்சு தரேன், நீங்கள் கொஞ்சம் விடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரப்ப ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, செக்கு கேட்குறாங்க. கடனாக கொடுக்கணும்னா செக்கு, அடுத்து பாண்டு, அடுத்து பத்திரம், எம்டி பத்திரத்தில் கையெழுத்து. இதை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இதை வச்சு நாங்கள் கடன் கோடிக்கணக்கில் தர முடியாது, இதுக்காக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சொத்தை எழுதி கொடுக்கணுங்கிறாங்க. அள்ளிநகரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தொண்டப்பாடி கிராமத்தில் எனக்கு வந்து நிலங்கள் இருக்குது. அந்த நிலத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்திரம் போட்டு ஒரு எழுதி கொடுக்குறேன். எழுதி கொடுத்தது ஏங்க இப்போ இதுக்கு ஏதாவது பணம் கொடுங்கன்னு கேட்குறேன். பணம் கொடுக்கல. திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க, ஹோட்டல் அக்ரிமெண்ட் போடணும், இந்த ஹோட்டல் அக்ரிமெண்ட் போட்டால் தான் இப்போ கோடிக்கணக்கிலலாம் தர முடியும், இது இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஹோட்டல் வந்து நான் பேங்க்ல லோனில் இருக்கு, இது பண்ண முடியாதுங்கிறேன். இல்லை சும்மா தான்ப்பா போடணும் அப்படின்னு லூயி கதிரவன், ஒரு புடிமானத்துக்காக நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு லூயி கதிரவன் என்கிட்ட கேட்குறாரு. ஒரு புடிமானம் இருக்கணும், ஹோல்டிங் இருக்கணுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், கடந்த 2023ஆம் ஆண்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு கொடுக்குறேன். இந்த பாருங்க, அக்ரிமெண்ட்டோட காப்பி. அதை போட்டு கொடுத்ததையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னோட ஹோட்டலில் வந்து எழுதி கொடுக்க சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டும் போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் பணத்தை கொடுத்துருங்க, நான் வேணால் எழுதி கொடுக்குறேங்க. சார், ஒயிட்டில் பணத்தை கொடுத்துருங்க, ஐ டோன்ட் கேர், எங்கள் அப்பா அம்மா பூர்வீகமாக சம்பாதித்த சொத்து, அதனால் எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்க. சார், யார் அந்த சாய் மகேஷ், ஜெயங்கொண்டம் சாய் மகேஷுங்கிறவரை எனக்கு டைரெக்டாக அனுப்பிச்சி விட்ருங்க அப்படிங்கிறேன். சாய் மகேஷ் வந்து மந்திரியோட மிகப்பெரிய நண்பர். அவர் நெருங்கிய நண்பராகவும் இருக்கார். எல்லா விஷயத்துலையும் அவரோட சொத்து சம்மந்தப்பட்டது மீதி எல்லாத்துக்கும். சாய் மகேஷ் பேரில் அக்ரிமெண்ட் போட்டு என்னைய ரொம்ப அழகழிச்சு திட்டக்குடி முருகேசன் வந்து என்னைய ரொம்ப நெருக்கி என்னோட சொத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்திலேயே போடுறாரு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்க, குவாகம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் மீதி இருக்கிற தொண்டப்பாடி தொண்டப்பாடி கிராமத்துக்கு உட்பட்ட சொத்துக்களை பத்திரம் காணவில்லை என்று சொல்லி, யாரு, முருகேசன், லூயி கதிரவன் இவங்களோட இதால் மகேந்திரன் பேரில் திருப்பி வந்து அந்த குவாகம் ஸ்டேஷன்ல இருந்து இது சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு வந்து என்கிட்ட வந்து திருப்பி பத்திரம் போட்டு கொடுக்க சொல்லி ரொம்ப கண்டிஷன் பண்ணி குலக்கானத்தில் உட்கார வச்சு எழுதி வாங்கிட்டு, இந்த ஹோட்டலை வந்து விடுவிக்கணுங்கனால், பெரிய சொத்தை விடணும்னா அந்த சொத்தை நீ இழந்து தான் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பெரிய சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த நிலத்தை இழந்து நிற்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு 19 ஏக்கர் லேண்டு அவங்கள்ட்ட இழந்து நிற்கிறேன். குலக்கானத்தில் செருப்பால் அடிக்கிறாங்க. திட்டக்குடி முருகேசன் என்னைய செருப்பால் அடிச்சு எழுதி வாங்குறாங்க. அப்ப எனக்கு எவ்வளவு மன உளைச்சல். கடந்த 2 ஆண்டுகளாக மிகப்பெரிய பாதிக்கப்பட்டுள்ளேன் மந்திரி சாசி சிவசங்கரால. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தீங்கன்னால் திருப்பி ஹோட்டலை அடிச்சு உடைச்சிருவேன், எங்களால எங்க பவர்ல இருக்கிறோம், நீ ஒன்னும் புடுங்கவே முடியாது அப்படின்னு என்னை வந்து காரசாரமா விவாதிக்கிறார். 4 ரோட்ல வைத்துக்கிட்டு, பெரம்பலூர் 4 ரோட்ல வச்சு என்னை கண்ணாப்பனான்னு திட்டுறாங்க. அதையும் மீறி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற போற சமயத்துல என்னோட ஹோட்டல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது கடந்த ஆண்டு. அதுக்கு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் வந்து இடம் கொடுத்த காரணத்தினால் அவர் ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவரு இங்க ஹோட்டல்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்றாரு, ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. நான் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி எனக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு கொடுத்தங்கிற காரணத்தினால விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆட்களை வைத்து கடலூர்ல இருந்து ஆள் அனுப்பி பெரம்பலூர்ல குறைந்தபட்ச நபர்களை வைத்து என்னுடைய ஹோட்டலை கடந்த ஆண்டு 5வது மாதம் அடித்து உடைத்தார்கள். அதுலேயே நான் பெரும் மன உளைச்சல். 50 போலீஸ் வந்தாங்க, எஸ்பி வந்தாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு வந்து எந்த விதமான வழக்கு பதியவே இல்லை. இது வந்து
எல்லா நியூஸ்லேயும் வந்தது, எல்லா செய்தியிலையும் வந்தது. அதையும் மீறி என்னால் வாழ முடியல, இவங்களை மீறி என்னால் வாழ முடியல. இந்த தேர்தலில் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இது போன்ற சொத்தை பறிக்கும் மந்திரிகளை வைத்து என் சொத்தை அபகரிக்க வேண்டாம், என் சொத்தை விடுவிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.